டிசம்பர் 2 இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்குதுன்னா, மீனாவும் அந்த அக்காவும் சேர்ந்து கறி வாங்கிட்டு, என்ன அந்த அக்கா உங்கள் கடையை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறாங்க, அதனால கறி நல்லா இருந்தது, வாரம் வாரம் உங்கள் கடைக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க போகணுன்னு அந்த கறி கடைக்காரு, எப்பாடா இவங்க வாரம் வாரம் வருவாங்களா, முதல்ல இதை சும்மா விடக்கூடாது, ரோஹிணி பாப்பாட்ட போய் இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீனில் முத்து அவங்க வீடை காட்டுறாங்க. முத்து அண்டை எடுத்துகிட்டு வராங்க. உடனே ரவி என்னடா அண்டை எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்கவும், இது என் ஃப்ரெண்டு வாடகை கூடுறா, அவன்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம நிறைய பேருக்கு சமைக்கணும்ல, இதுதான் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவியும் ஆமாடா இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இதை பார்த்துட்டு நானும் இவனும் இன்னைக்கு சாப்பிட மாட்டோம் விரதம், அதனால வீட்டுக்குள்ள அசைவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ரவி உடனே முத்து நாங்கள் கீழே வச்சு செய்வோம், வாடா ரவி கீழே போய் செய்வோம் அப்படின்ட்டு கீழே விறகு முட்டி அண்டா வச்சு நல்லா பிரியாணி கமகமன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. மேலே வாசனை வருது. விஜயாவும் மனோஜும் மூக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் எம்மோ வாசனை வருது இல்லாமோ நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நீ தான் சாப்பிட விடாம பண்ணிட்டியடா அப்படின்னு அடிக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருந்த ரோஹிணி மனோஜ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எதுக்கு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இல்ல ஜோசியர் யாரை பிடிக்கும்னு கேட்டதுக்கு நல்ல வேலை என் பேரை சொல்லாம ஆன்டி பேரை சொன்னியே, நீ சொன்னதுனாலதான் இன்னைக்கு என்னால பிரியாணி சாப்பிட முடியுது, இல்லைன்னா என்னால சாப்பிட முடியாம போயிருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. உடனே மனோஜ் மனசுக்குள்ள ஐயோ நல்லா கொத்து விடுறாளே அப்படிங்கிறாங்க. மனோஜ் அவங்க அம்மாவை ஐசிக்கிறாங்க, எம்மா எனக்கு பிசினஸ் ஆபத்து உனக்கு உயிருக்கு ஆபத்து, பிரியாணி என்னைக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா மூஞ்சி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே பிரியாணி அண்டாவை கபகமன்னு இறக்கி வைக்கிறாங்க. அப்படி வாசனை தூக்குது. மேலே இருந்து விஜயா மனோஜ் ரோஹிணி அப்படி எட்டி பார்க்காங்க. பின்னாடி இருந்து அண்ணாமலை குரல் கொடுக்க 3 பேர் மேலே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து டேஸ்ட் பார்க்காங்க, கறி வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இனிமேல் அந்த கடையிலே வாங்கிருமீனா அப்படின்னு சொல்லவும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து கமன்னு பிரியாணி அப்படின்னு தூக்கி டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க. அண்ணாமலை கடைசியாக வந்து விஜயா ஏன் சாப்பிட மாட்டேக்க, மனோஜ் ஏன் சாப்பிட மாட்டேக்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் விஜயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு விரதம் எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அதெல்லாம் இல்லைப்பா, மீனா தொழிலதிபர் ஆக போகிறான் அதுக்கு தான் சாப்பிட மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு விஜயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வேண்டுதல் வச்சுருக்கோம் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை இங்கே பேர் நல்ல பிரியாணி சாப்பிட கொடுத்து வைக்கல, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரியாணி சாப்பிட போயிடுறாங்க. உடனே ரோஹிணி சாப்பிட போறாங்க. விஜயா மெதுவா ரோஹிணி நீயும் சாப்பிட போறியா அப்படின்னு கேட்கவும், ஆமா ஆண்டி நான் தான் சாப்பிட போறேன், நீங்க 2 பேரும் தானே விரதம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எனக்காக சாப்பிடாம இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ரோஹிணி அதுக்கு நீ ஏன் பேரை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் அப்படி மனோஜை பார்த்துட்டு, மனோஜ் இந்த விரதத்தை நாளைக்கு வச்சுக்கலாம்ல, இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு நாளைக்கு விரதம் இருந்துக்கிடுவோமா அப்படின்னு கேட்கவும் மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு நான் உங்களை பெரிய ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் முறைச்சிக்கிட்டு போ அப்படின்னு இருக்காங்க. அங்கேருந்து முத்து லெக் பீஸை வைப்பா அப்படிங்காங்க. உடனே ரோஹிணி ஆண்டி நான் சாப்பிட போகிறேன் எனக்கு வேறு பசிக்கு அப்படின்னு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் கறிலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த சீனில் ரோஹிணி வேகமா வித்யா வீட்டுக்கு வராங்க. உடனே வித்யா வெளியே வந்து கோவமாக நிற்காங்க. உடனே ரோஹிணி என்னடி உனக்கு ரொம்ப குரலே சரியில்லை, ஃபோன் போட்டு சீக்கிரமாக வான்னு சொன்னால் உனக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னு கழுத்துலாம் கை வச்சு பார்க்காங்க. உடனே வித்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. உள்ளே வந்து பார்த்தா அந்த கறிக்கடைக்காரு உள்ளே நிற்காரு. உடனே ரோஹிணி அவங்கள பார்த்துட்டு இவர் எங்கே வந்தார், நீ மாட்டி விடுன்னு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு வித்யா அதெல்லாம் இல்லை, நீ உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அவரே இங்கே வந்திருக்காரு, அவர் என்ன சொல்கிறாரு நீயே கேளு அப்படின்னோடனே அவர் எம்மா நேற்று வீட்டில் உங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணியா நல்லா அல்வா மாதிரி இருந்துச்சா கறி, மீனா என் கடையில் தான் வந்து வாங்கினோம் அப்படின்னோடனே ரோஹிணி ஷாக்காக வராங்க. உடனே வித்யா நானும் இப்படி தான் ஷாக்காகி நின்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி அப்போ என்னை மாட்டி விட்டீங்களா, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டா அவட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு வளர்றாங்க. உடனே அவர் இல்லைம்மா பொறுமையாக கேளு, இருந்து ஃபோன் பேசிட்டு இருந்துச்சு, நான் அதுக்குள்ளே வர்றக்குள்ளே சுதாரிச்சு மேலே மூடிட்டேன், அவள் என்னை பார்க்கல, ஆனால் அடுத்த தடவை வந்தால் இது மாதிரி கேரண்டி கிடையாது, அவள் அடுத்த தடவை எங்கள் கடைக்கு தான் வாரேன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. நான் என் வாழ்க்கையில் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களால் நான் நிறைய பொய் சொல்லிட்டேன், இன்றைக்கி மட்டும் மீனா என்னை பார்த்துருந்தா நான் பொய் சொல்ல வேண்டியிருக்கும், உங்களால் நான் நிறைய பொய் சொன்னதுனால இனிமேல் என்னால் பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி அவங்க உங்களை பார்க்கல, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் கடையை வேறு ஏரியாவில் மாற்றிருங்க, நான் வேறு அடிக்கடி அந்த கடையிலே போய் கறி வாங்கன்னு சொல்லிட்டேன். உடனே அவர் என் சொந்தம் பந்தம் என்னோட கஸ்டமர் என் பொழப்பே அங்கே தான் இருக்குது, அதை விட்டுலாம் என்னால் வேறு இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரோஹிணி அப்போ உங்கள் கடையை கொஞ்ச நாள் மூடி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் ஏம்மா என் குடும்பம் பட்னி கிடக்கவாமா, உனக்காக தான், அதுவும் வித்யா பாப்பாக்காக தான் நான் நடித்தேன், ஆனால் என் பொழப்பை விட்டுட்டு என் குடும்பத்தை யார் பாப்பா, ஓ இந்த வாட்டியே நான் தப்பிச்சது பெரிய பழப்பு, அடுத்த வாட்டி அவள் வீட்டுக்காரர் முத்துவை கூட்டிகிட்டு வந்து அவ்வளோதான், உடனே வித்யா உன் கடையில் வச்சு உங்களை கொத்துக்கறி போட்டுருவார் அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி தீவிர மாதிரி பதுங்கி உங்களுக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, இனிமேல் மீனா பார்த்தா நான் உண்மையாக சொல்லிடுவேன், உங்களுக்காண்டி ஏதோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தான் ஹெல்ப் பண்ணேன், இனிமேல்லாம் என்னால் முடியாது, அவளை அந்த கடைக்கு வர விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு.
அதுக்கப்புறம் அவர் போனோடனே வித்யா எடி பிரச்சனை கைமீறி போயிட்டுருக்கு, நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்த்து கரெக்டாக ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து என்னம்மா அப்படிங்கவும், அம்மா நான் கிறிஷ் பேசுகிறேன், பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னலாமா அப்படின்னோடனே அதுக்கு ரோஹிணி இல்லைம்மா எனக்கு வேலையாக இருக்குது நான் அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. உடனே ரோஹிணி வச்சுட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே வித்யா ஏன்டி இப்படி சிரிக்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ரோஹிணி பிரச்சனை நாலா பக்கமும் என்னை சூழ்ந்து இப்படி நான் கஷ்டத்தில் இருக்கேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் அவங்க காரில் போயிட்டுருக்காங்க. முத்து மீனாவே பார்த்துட்ருக்கோம். மீனா என்னங்க என்னையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு முத்து, நம்ம குடும்பத்தில் முதல் பெண் தொழிலதிபர், அந்த ஓடுகாலிக்கு போட்டு நீயும் தொழிலதிபர் ஆகிட்டா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மீனா, நீங்களாம் அப்படி நினைக்க மாட்டீங்க, நம்ம முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து நீ பாரு எவ்வளோ பெரிய ஆளாக வருவ பற்றி நீ பெரியான சரியான லக்கி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா எதுக்கு என்ன லக்கிங்க அப்படின்னு கேட்கவும், நீ என்னை கல்யாணம் பண்ணியிருக்கல அப்படிங்கவும், உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு வருமா என்னை லக்கின்னு சொல்கிறீங்க அப்படின்னு மீனாவும் கிண்டல் பண்ணுறாங்க. 2 பேரும் சிரிச்சிட்டு வராங்க அடிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் முத்து ஒரு இடத்துல நிறுத்தி விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்காங்க. அதை மீனாட்டு கொடுக்கும். மீனா கண்ணில் அப்படி கலங்குது. மீனா அப்படியே திரும்ப முத்துட்ட சொல்கிறாங்க, உண்மையிலே நான் அதிர்ஷ்டக்காரி தான். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரும் தன்னோட மனைவி தனக்கு கீழே தான் இருக்கும்னு நினைக்காங்க. ஆனால் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி இருக்கீங்க, என்னை முன்னேறணும், நான் நல்லா வரணும்னு நினைக்கிங்க, எனக்காக பூக்கடை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு பெருமையாக முத்தை பற்றி பேசுகிறாங்க. முத்து நீ ஒரு கட்டு வச்சுக்க, நான் ஒரு கட்டு வச்சிருக்கேன், தொழிலதிபர்னா சும்மாவா, விசிட்டிங் கார்டில் எல்லாருக்கும் கொடுக்கணும், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறம் முத்து மீனா எங்கே இதை சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு போவோமா அப்படின்னு சொல்லவும் முத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட அன்னைக்கு சீன் முடியுது.